ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா XAUSD கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வந்து நம்ம வீடியோ மண்டே மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே லைவாகவே போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் இப்போ மார்க்கெட்ல வந்து நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது ஒரு சேனல் பேட்டர்ன்ல மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு டவுன் சைடு வந்தாங்க. ஸோ ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் ஜோன் அண்ட் நம்மளோட சேனல் பேட்டர்னோட பாட்டம்லையும் இருக்க சப்போர்ட், அதாவது மார்க்கெட்ல வந்து சேனல்ல வந்து செகண்ட் தேர்ட் டைமா இங்க வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ சப்போர்ட் இங்கேயும் ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் இதை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இங்க மேலே போயிட்டு திரும்ப புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்து டபுள் டேப் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பாட்டம்னு எடுத்துக்கலாம். அந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை நல்லா மேலே போயிட்டு இந்த இடத்துல மேனிப்புலேஷனில் நல்லா இங்கே பை பண்ணியிருப்பாங்க. ஃபோமோவில் பை பண்ணவங்க எல்லாரையுமே கீழே வர வச்சு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்ரட் பண்ணி சைக்காலஜி நம்பர் 4450 அந்த சைக்காலஜி நம்பர்ல அகைன் கீழே வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷா மேலே வந்த மார்க்கெட்டு சின்னதா இங்க கன்சல்டேஷன் பண்ணி பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷா மேலே வந்திருப்பாங்க. இது நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து கிளியராகவே போஸ்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட் வந்து இங்க இருக்கும்போது, அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4510 இருக்கும்போது நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு சின்ன புல் பேக் தான் வந்திருக்கு. மென்ஷன் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் பண்ண ஃபியூ ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பிப்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்திருக்கும். நம்ம இங்க இருக்கும்போது சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் அது வந்து மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆனது, நல்லா புல்லிஷா மேலே வந்திருப்பாங்க. நீங்க எப்பவுமே பை பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரும்போது சப்போர்ட் பார்த்து பை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. மேக்சிமம் நீங்க வந்து பிகினரா இருந்தீங்க இல்ல உங்ககிட்ட லோ கேபிட்டல் தான் இருக்குன்னா 0.001 மட்டும் போடுங்க. ஒரு நாளைக்கு 5 to 8 or $10 மட்டும் ப்ராஃபிட் பண்ணா போதும். நீங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட்டபிளா இருங்க. மந்த் எண்ட் அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ல நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா மட்டும் தான் இருப்பீங்க. நீங்க எடுத்தவொடனே 0.05 0.10 $100 மட்டும் வச்சுட்டு 0.10ல பண்ணீங்கன்னா நீங்க இந்த இடத்துல எங்கேயாச்சும் சின்னதா ஏமாந்தீங்கனாலே சும்மா ஒரே கேண்டில்ல வந்து உங்களுக்கு $50 இல்லைன்னா $35 to $40 வந்து மைனஸ்ல காட்டும். நீங்க பயந்து பேனிக் ஆகிட்டு அதை எக்ஸிட் பண்ணிடுவீங்க. எக்ஸிட் பண்ண உடனே திரும்ப மார்க்கெட் மேலே போகும். திரும்ப மேலே போன உடனே நீங்க பை பண்ணுவீங்க. அதே 0.10ல பை பண்ணுவீங்க. திரும்ப மார்க்கெட் கீழே வரும். திரும்ப செல் பண்ணுவீங்க. இதே பண்ணி பண்ணி நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஃபுல்லாவே லாஸ்ட்ல தான் மொத்தமா அக்கௌண்ட்டே ப்ளோ பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் 0.001 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட் வந்து கொஞ்சம் எஸ்எல் பெருசா இருக்கும். உங்க டார்கெட்டும் ரொம்பவே பெருசா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பிரேக் அவுட் தான் நான் கொடுப்பேன். நம்ம கொடுக்குற ட்ரேட் எல்லாமே நீங்களே டெலிகிராம் சேனல் போய் பாருங்க. மேக்ஸிமம் 200 to 500 1000 பிப்ஸ்லாம் ஈஸியாகவே கேப்சர் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக கேப்சர் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளோ பேஷன்ஸ்லாம் எடுத்தோடனே வந்துடாது. அதுக்கு எனக்கு வந்து 5.5 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும்னா 0.001ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா வீக்கெண்ட்லயே நீங்க ப்ராஃபிட்டா தான் இருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடேல இந்த ட்ரேட் செட்டப்பையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல 1 மினிட்ல கொடுத்துருப்போம். அண்ட் சாட் நான் கொடுக்குற சாட்ல வந்து எத்தனை மினிட்ஸ்ல இருக்குங்கிறது வந்து நிறைய பேர் இப்பவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுல கிளியரா பார்த்தீங்கன்னாலே தெரியும். 5 இருந்தா 5 மினிட்ஸ், 1 இருந்தா 1 மினிட், ஹவர்னா மட்டும் 1 ஹெச்னு இருக்கும். இப்படி இருக்கும் 1 ஹெச்னு. மற்றபடி நீங்க வந்து நான் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஏன்னா நான் எல்லா டைம் ஃப்ரேம்லையும், அதாவது நான் 1 வீக்ல இருந்து அனலைசிஸ் பண்ணிட்டு வருவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு ஷோ ஆகுறது பார்த்தீங்கன்னா 15 to 5 மினிட்ஸ் தான் நான் சென்ட் பண்ணுவேன். எல்லாமே சென்ட் பண்ண கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நான் எப்பவுமே 1 வீக்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து 4 ஹவர், நெக்ஸ்ட் வந்து 1 ஹவர், அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ், அப்புறமா 50 மினிட்ஸ், அப்புறமா 5 மினிட்ஸ், நெக்ஸ்ட் தான் 1 மினிட்ல பார்த்துட்டு மொத்தமா ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகுறது, இல்லைன்னா பெரிய சப்போர்ட் எடுக்கிறது, இல்லைன்னா லிக்விடிட்டி ஸ்வைப் பண்றது, அந்த மாதிரி பிளேஸ்ல தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவே பை எடுப்போம். அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரைடேவும் நம்ம டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஆல்மோஸ்ட் கிளியரா இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இதுல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஆகிக்குன்னா, உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட்ல வந்து இங்க வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாலேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்தாங்க. செகண்ட் டைம் வந்து நல்லாவே பேரிஷா கீழே வந்திருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் வரும்போது, அதாவது தேர்ட் டைம் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுறப்ப, மார்க்கெட் வந்து இங்க கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து லோவர் லோவே பண்ண முடியாம மார்க்கெட் வந்து இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இங்க இருக்க இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பிளேஸ்ல கட் பண்ணிச்சு கீழே வந்திருக்கும். இங்க ரீடெஸ்ட் ஆச்சு. ப்ரீவியஸா இருக்க ஹையே பிரேக் ஆக முடியாம மார்க்கெட் திரும்பவும் அப்படியே புல் பேக்கே மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருப்பாங்க. ஆனா இங்க நடந்திருக்கிறது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட்டு நல்லா பீரிஷா வந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸா இருக்க லோவை வந்து கட் பண்ணாம மார்க்கெட் திரும்பவும் புல் பேக் ஆகி நல்லாவே இங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் எங்கேயுமே கட் பண்ணல. ஸோ மார்க்கெட் இங்க ஃபோர்த் டைமும் போறாங்க. ஒரு இடத்த மார்க்கெட் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா இதை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுல அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் டைம் அட்டம் வைக்கிறாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்க லோவையும் கட் பண்ணாம மார்க்கெட் மேல வரப்ப இந்த இடத்துல சின்னதா ஒரு ஸ்வீப் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். இந்த கேண்டில் தான். இது 1 மினிட்ல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் டெலிகிராம்ல. உங்களுக்கு இப்போ 1 மினிட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியும். இந்த 1 மினிட்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபோமோல இந்த இடத்துல எல்லாருமே பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ண உடனே மார்க்கெட் வந்து சடனா ஒரு 70 பிப்ஸ் கீழே வந்திருக்கும். கீழே வந்தோடனே இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வெயிட் பண்ணி பர்ஃபெக்டா இங்க மார்க்கெட் மேலே வரும்போது இந்த இடத்துல இருக்கிறப்ப பை ஏற்றி கொடுத்துருப்போம். பர்ஃபெக்டா நம்ம வந்து 601 சம்திங்ல பை என்ட்ரி கொடுத்துருப்போம். பை என்ட்ரி கொடுத்தோட மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லோ டவுனா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனது. நம்ம இப்போ டிராப் பண்ணது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். பை ஆனது மார்க்கெட் நல்லாவே புல்லிஷா மேலே வந்தாங்க. மேலே வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் நான் பார்த்து வச்சிருந்த அந்த ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு டிராப் பண்ணியிருப்பேன். டிராப் பண்ணிட்டு டார்கெட்டையும் இங்கே பேஸ் பண்ணி உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணிட்டு இதுவும் உங்களுக்கு டிராப் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தாலே தெரியும். நம்ம பைக் கொடுத்த உடனே தான் இதை ட்ராப் பண்ணியிருப்பேன். நான் ஒரே டைம்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி சென்ட் பண்ணா நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் உங்களுக்கும் நான் டெலிகிராம் சேனல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எப்பவுமே அனுப்புவேன். கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரா கிடைச்சிடும். மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம், இங்கேயும் மார்க்கெட்ல வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து மேலே போயிடுறப்ப இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டோட டார்கெட் நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம கொடுத்துருப்போம். மார்க்கெட் இங்க இருந்து மேலே போகும்போது டைரக்டா இங்க போக முடியாம ஸ்லோ பண்ணாங்க. ஸோ ஸ்லோ பண்றப்ப மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இந்த லைனுக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி இப்படி லைனுக்கு இப்படி போறப்ப மார்க்கெட்டிங் இவ்வளவு தூரம் லைனுக்கு போக முடியாம அப்படியே ஸ்லோவா வந்து ஃபைனலா இங்க வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இதுல வந்து ஒரு 280 சம்திங் பிப்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பேன். எவ்வளவு பிப்ஸ் ப்ராஃபிட் போயிட்டு இருக்குங்கிறத வரைக்கும். நான் எப்போ ப்ராஃபிட் புக் பண்றேன்னு சொல்றீங்களோ அப்போ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். இல்லைனாலும் நீங்க ஒரு 150 பிப்ஸ் வரைக்கும் ஈஸியாவே கேப்சர் பண்ணியிருப்பீங்க. என்னோட பேஷன்ஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் கான்ஃபிடென்ட்டா மார்க்கெட்லாம் நடக்குதுங்கிறத இதவே நான் ஒரு 1500 டைம் கிட்ட பார்த்துருப்பேன் இந்த 5 இயர்ஸ்ல. அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்போ வருமோ அப்போ மட்டும் தான் உங்களால நல்ல பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் கெயின் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க 0.001ல மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுலயே ஒரு $15 to $25 வரைக்கும் நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். அதுவே நீங்க ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு கிளியரா தெரியும். ஸோ முடிஞ்ச வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு எடுக்கிறதுல இருக்கிறத விட அது நீங்க எப்போ க்ளோஸ் பண்ண போறீங்கிறதுல தான் உங்களுக்கு வந்து பெரிய பர்சன்ஸே இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரேடோட நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட்டும் எனக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சது. அது போஸ்ட் பண்ண எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை முடிய போற டைம்ல அகைன் திரும்ப நீங்க இன்னொரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு கொடுக்கல. அது என்ன ட்ரேட் செட்டப்னா ஒண்ணுமே இல்லை. நான் கொடுத்த ட்ரேடை நீங்களே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட சாட்ல நீங்க அனலைசிஸ் பண்ணி இதே மாதிரி ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க இருக்கும்போது கொஞ்சம் மேல வந்திருக்க மாதிரி தெரியுதா? இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கா? இது இப்படி லைட்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ரிஜெக்ட் ஆகும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆகும்போது மார்க்கெட் திரும்ப என்ன நடக்கும்? இங்க ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்களா? ஸோ மார்க்கெட் திரும்ப சப்போர்ட்டுக்கு தான் வரும். ஸோ நான் இந்த பிளேஸ் வரும்போது இன்னொரு என்ட்ரி செல் என்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல தான் எடுப்பேன். நான் எப்பவுமே டாப்ல எடுப்பேன். மோஸ்ட்லி டாப்ல வரும்போது செல் ஆனவுடனே இங்க எடுக்க மாட்டேன். இங்க எடுத்தாலும் மார்க்கெட் திரும்ப மேலே போறப்ப இந்த இடத்துல டபுள் டாப் அடிக்கிற மாதிரி இடத்துல தான் எடுப்பேன். டபுள் டாப் அடிச்ச உடனே இங்க எடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க. இங்க ரெசிஸ்டன்ட் இருக்குன்னே தெரியாம மார்க்கெட்ல திடீர்னு இங்க கிரீன் கேண்டில் பெருசா வந்தோடனே இங்க பை பண்ணுவாங்க. ஸோ ஆனா நம்ம பண்றது எப்பவுமே ரெசிஸ்டன்ட்ல
மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு திரும்ப அகைன் ரெசிஸ்டன்ட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். இந்த மேனிப்புலேஷன் கேண்டில் எல்லாருமே மேனிப்புலேட் பண்ணுறப்ப நம்ம செல் எடுப்போம். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நம்ம என்ட்ரி எப்போவுமே அப்படி மாதிரி இருக்கும். மேலே வந்தவொடனே இங்கே செல் எடுத்தேன். மார்க்கெட்டில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் வந்துச்சு. எடுத்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து மேக்ஸிமம் இந்த பிளேஸ் வந்தோடனே நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். பட் மார்க்கெட் அதுக்கப்புறமாவும் நல்லா பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணது தான். நம்ம சேனல் பட்டனோட பாட்டமுக்கு ஃபோர்த் டைமாக வந்தாங்க. ஃபோர்த் டைம் வந்த மார்க்கெட் இங்கே பிரேக் டவுனும் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னும் நல்லாவே அக்ரெசிவாக கீழே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் கீழே வந்த மாதிரி இருக்கும். இது 1 மினிட் தான். ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் பார்க்கும்போது இது ரெசிஸ்டண்ட்டாக தெரிஞ்சதில்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போவும் காட்டும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன ட்ராப் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நம்ம இதில் ட்ராப் பண்ணும்போது இது ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு. அண்ட் அகெயின் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமு செகண்ட் டைம் இங்கே ரெசிஸ்டன்ட்டுக்கு வந்திருக்காங்க பர்ஃபெக்டாக. அண்ட் மார்க்கெட்டை வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் வரும்போது அக்ரெசிவாக சப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ ஃபோர்த் டைம் திரும்ப மார்க்கெட்டு இங்கே ரிஜெக்ட் ஆனது இங்கே வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ கிளியர் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு 15 மினிட்ஸ்லேயும் வச்சு காட்டுறேன். மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நான் எதனால இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்தேன், எதனால டார்கெட் இவ்வளோ தூரம் கொடுத்தேங்கிறதுக்கு மெயின் ரீசனு. பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்க்கு தான் திரும்ப இங்கேருந்து வர மாதிரி தெரிஞ்சிச்சு. இதில் நிறைய கன்ஃபர்மேஷன் வேறு லோ மினிட்ஸ்லேயும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த இடத்துல செல் எடுத்திருப்போம், இந்த இடத்துல பை எடுத்திருப்போம். அண்ட் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் மார்க்கெட் எவ்வளோ புல்லிஷாக இருக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு சும்மா சிம்பிளாக பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு. அதோட ஹையும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இந்த இதில் இருக்கிற ஹை இதுல இருந்து போட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். இதில் கிளியராக பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரிபிள் டேப் அடிச்சுட்டு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து ஹெவி புல்லிஷாக கரெக்டாக இந்த இடத்த அதாவது ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ட் இந்த டபிள்யூ பேட்டர்னோட ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஹெவியான பையிங்கில் வச்சிருப்பாங்க. 1 ஹவர் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கே இருக்காது, ஃபுல் பாடி க்ளோஸில் வச்சுட்டு தான் மார்க்கெட் அகெயின் நல்லா புல்லிஷாக வேணும் வந்திருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நானும் நம்ம டெலிகிராம் சேனலில் மோஸ்ட்லி பை என்ட்ரி தான் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஹெவியான பையிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்போசிட் சைடு போகக்கூடாது. முடிஞ்ச வரை ஃபுல் பேக் வரும்போது சப்போர்ட் ஜோன் யூஸ் பண்ணி சப்போர்ட்டில் தான் நம்ம பை எடுத்துகிட்டு இருக்கோம். பட் லோ மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ட் கிடைக்கிறப்ப நான் செல்லும் எடுப்பேன். அந்த மாதிரி சின்ன ஒரு 100 பிப்ஸ் ஒரு 50 பிப்ஸ் இதில் நான் கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி நம்ம டெலிகிராம் சேனலில். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் ஐடியா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் வந்து ரெசிஸ்டன்ட்டு
இந்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் இந்த பிளேஸ்க்கு தான் வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்க இந்த மாதிரி லைனா ட்ரா பண்ணாதீங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பிகினர்ஸ் சொல்றேன் இது. இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஒரு ஜோன் மாதிரி நீங்க எது ட்ரா பண்ணாலுமே ஜோன் மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இதுவும் ஒரு ஜோன் மாதிரி தான் இருக்கணும். சப்போர்ட்டும் லைனா ட்ரா பண்ணாதீங்க, ஜோனா ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் லைனும் முடிஞ்ச வரை ஜோனா ட்ரா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல எதனால மேனிபுலேட் பண்ணாலும் கொஞ்சம் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. இப்ப மார்க்கெட்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு பெரிய பையிங் நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணா தேர்டா இந்த பிளேஸ்க்கு எப்பயாச்சும் மார்க்கெட் வருவாங்க. ஸோ மார்க்கெட் மேலே ரிஜெக்ட் ஆகிட்டு தான் கீழே வருதாங்க. இதுல புல் பேக் மார்க்கெட் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல இந்த பிளேஸ்க்கு தான் எங்கேயாச்சும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும்.